friends, நம்ம சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. வாங்க फ्रेंड्स, வீடியோக்குள்ள போகலாம். ஹாய் फ्रेंड्स, நம்ம இந்த வீடியோல ஒரு சம்மர் ட்ரிங்க் பார்க்க போறோம். இது நம்ம கிரேப்ஸ் வச்சு ஒரு ஜூஸ் போட போறோம். நம்ம எப்பவுமே அந்தந்த சீசன்ல அந்தந்த சீசனபிள் ஃப்ரூட்ஸ் வச்சு ஜூஸ் யூஸ் பண்ணலாம், நல்லா இருக்கும். இப்போ இந்த வெயிலுக்கு இப்போ கிரேப்ஸ் நல்ல ஸ்வீட்டான கிரேப்ஸ் கிடைக்குது. நீங்க இதை மாதிரி இருக்க ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ ஃபர்ஸ்ட் நான் அந்த ஃபுல் பஞ்சோட வச்சு நல்லா ஒருக்கா வாஷ் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டேன். இப்போ என்ன ஒருக்கா நம்ம வாஷ் பண்ண போறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் எல்லாமே எடுத்து நம்ம ஒன்னொன்னா இப்போ எடுத்துடலாம். இதுலேருந்து எல்லா கிரேப்ஸையுமே நம்ம ஃபுல்லா இதில் எடுத்துட்டு பார்க்கலாம். இப்போ நம்ம கிரேப்ஸ் ஃபுல்லா பஞ்சில இருந்து எடுத்துட்டோம். இப்போ ஃபுல்லாவே வச்சு ஃபர்ஸ்ட் நமக்கு வாஷ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன இருக்கா வாஷ் பண்ண போறோம். அது ஃபுல்லா ஃபில் ஆகிற வரைக்கும் கிரேப்ஸ் ஃபுல்லா முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சுக்கோங்க. தண்ணி ஊற்றி வச்சுட்டு அதில் ஒரு பிஞ்ச் லைட்டா மஞ்சள் பொடி சேர்த்து கொடுத்துக்கோங்க. சேர்த்து கொடுத்துட்டு கையெடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. நீங்க எந்த ஃப்ரூட்ஸ் வாங்கினாலுமே வாஷ் பண்ணாம யூஸ் பண்ண வேண்டாம். நல்லா இப்படி டிப் பண்ணி ஒரு 5 to 10 minutes அப்படியே வச்சிருங்க. இப்போ நம்ம 10 minutes வெயிட் பண்ணியாச்சு. இப்போ இதை இன்னும் ஒரு 2 தண்ணி நம்ம நல்லா வாஷ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் இப்போ இந்த மஞ்சப்பொடி போட்ட ஒரு தண்ணியை தூர ஊத்திட்டு வேற தண்ணி ஊத்திடலாம். இப்போ நம்ம மஞ்சப்பொடி போட்ட தண்ணி தூர இது பண்ணியாச்சு. இப்போ இன்னும் 2 தடவை நல்ல தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிக்கோங்க. இது 2 வாட்டர் வாஷ் பண்ணிட்டு பார்க்கலாம். இப்போ நம்ம கிரேப்ஸ் 2 தண்ணி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டோம். இந்த டைம்ல மிக்ஸி ஜார்ல நம்ம அரைச்சி எடுத்துடலாம். இப்போ நான் ஜூஸா தான் யூஸ் பண்ண போறேன். இப்போ நார்மல் மிக்ஸி ஜார்னா நார்மல் மிக்ஸி ஜார்ல போட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஜூஸர்ல சேர்த்துக்கலாம். இப்போ இதுல நம்ம ஃபில்டர் பண்ணி எடுக்க வேண்டாம். அதுலயே ஃபில்டர் ஆகி நமக்கு தனியா வந்துடும். நம்ம இப்போ மிக்ஸி ஜார்ல கிரேப்ஸ் எல்லாமே சேர்த்தாச்சு. இப்போ இது கூட ஒரு 2 இன்கிரீடியன்ட் நம்ம சேர்த்து கொடுக்க போறோம். ஒரு பிஞ்சு உப்பு அதில் சேர்த்துடலாம். அப்புறம் ஒரு பிஞ்ச் பெப்பர். நீங்க இதை 2ஐயும் சேர்த்து ட்ரை பண்ணி பாருங்க, சூப்பர் டேஸ்டா இருக்கும். இப்போ நீங்க ஸ்வீட்னஸ்க்காக இனிப்பு சீனி அல்லது நாட்டு சர்க்கரை எது வேணாலும் சேர்த்துக்கலாம். அது உங்க விருப்பம் தான். நான் இப்போ 2 ஸ்பூன் நாட்டு சர்க்கரை சேர்க்கிறேன். இல்ல உங்களுக்கு சீனி போதும்னா சீனி சேர்த்துக்கோங்க. இப்போ அது கூட ஒரு ஸ்பூன் ஹனி சேர்த்துடுறேன். இது ஆப்ஷனல் தான், உங்க விருப்பம். தேவைப்பட்டா சேர்த்துக்கோங்க, அப்படி இல்லைன்னா வேண்டாம். இனி ஒரு 1/2 கப்பு தண்ணி. தண்ணி நீங்க ஐஸ் வாட்டர் எது வேணாலும் சேர்த்துக்கோங்க. இப்போ 1/2 கப்பு தண்ணி சேர்த்து நம்ம இப்பதான் பிளெண்ட் பண்ணி எடுத்துட்டு வந்துடலாம். இப்போ பாருங்க, நம்ம மிக்ஸி ஜார்ல பிளெண்ட் பண்ணி எடுத்துட்டு வந்தாச்சு. இந்த ஜூஸ் அவ்வளவுமே வெளியே இது போல கலெக்ட் ஆயிருக்குது. நம்ம இப்போ டைரக்டாவே கப்ல மாத்திரலாம். சூப்பரா கிரேப்ஸ் ஜூஸ் ரெடி ஆயிட்டு. நம்ம இப்போ கிரேப் ஜூஸ்ல அடிக்கிற வெயிலுக்கு சில்லுன்னு நல்ல அழகா 2-3 பீஸ் ஐஸ் சேர்த்துக்கலாம். இப்போ கிரேப் ஜூஸ் சூப்பர் டேஸ்ட்ல இருக்கும். இதே மாதிரி மெத்தட்ல ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்.